ஹை கைஸ், நம்ம பிரியாணி பண்ணிட்டோம். இந்த ஒரு நிமிஷம் இது வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இருடா. ஹை கைஸ், நான் அந்த பிரியாணி செய்யும்போது அந்த ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு என் பேரன் தான் வந்து ஸ்டார்ட்லாம் பண்ணான். அவன் கேமராமேன் ஆட்டமே ஆட்டான். சரி, அவனை கூப்பிட வேணாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஸ்டைல்லே நம்ம பண்ணுவோம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இது வந்து கடாயை வச்சுருக்கேன், குக்கர் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். எதுக்குன்னா இது குருமா வேணும் இல்லையா உங்களுக்கு, குருமாவுக்காக நான் வச்சுருக்கேன். குருமாவுக்காக நான் வச்சுருக்கேன். எடுத்து இதில் வந்து பட்டை கிராம் போட்டு தான் தாளிச்சிக்கிறோம். இன்றைக்கி எல்லாமே இதுக்கு இதில் வந்து இது போட்டுக்கிறோம். இதில் 2 கிராம் போட்டுக்கிறோம், ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறோம். போதும். இது போட்டுட்டு இதில் வெங்காயம் போட்டுக்கிறேன், பச்சை மிளகா போட்டுக்கிறேன். நான் எல்லாத்துலேயுமே பச்சை மிளகா சேர்த்துப்பேங்க. மிளகாயிலே சிறந்தது பச்சை மிளகா. பச்சை மிளகா நிறைய கால்சியம் இருக்கும்பாங்க. சமயத்தில் அல்சர் உள்ளவங்க சில பேர் அது ஒத்துக்கலை, சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க. நான் தக்காளியை அரைச்சி இந்த குருமாவை கரைச்சிட்டேன், அதனால் நான் இதை வச்சுக்கிறேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இதை போட்டுக்கிறேன், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. இது இப்படியே வதங்கி விட்டுக்கிட்டோம். நான் இந்த இதை சொல்கிறேன். இது வந்து அரிசி கைனி. அரிசி கைனியில் என்ன கை வைக்கிறேன்னு கையை வைக்க நம்மளோட கையிலே ஒரு வைப்ரேஷன் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளோட கையால் செஞ்சு கொடுக்கும்போது அதில் உள்ள ஒரு இது வைப் வந்து இதுலேயும் இருக்காது. கரண்டிலாம் சும்மா ஒரு மனசு இல்லாதது, நம்ம கைக்குன்னு ஒரு வைப் இருக்கும். இது வந்து அரிசி கைனியில் இதுலேயே மிளகாத்தூள் போட்டேன். எங்கள் குழம்புத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேங்காய், பெருஞ்சீரகம் கசகசா அரைச்சி இதிலே ஊற்றிட்டேன். தக்காளியை கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சி இதிலே ஊற்றிட்டேன். உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். எல்லாமே இது சீக்கிரம் வைக்கலாம், டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இதை கரைச்சி இங்கே வச்சுருக்கேன். இதில் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்ப்பேன். வெஜிடபிள்ஸு இது உருளைக்கிழங்கு, இது முள்ளங்கி, இது சௌசவ் தோல் சீட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றி, இது நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா இந்த டேஸ்ட்டு பார்த்துடலாம் நீங்கள். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வந்து செமையாக இருக்கும். ஊற்றிடுமா? இதில் மிளகாத்தூள் போட்டோம். மிளகாத்தூள்லாம் வதக்கலை. தேங்காய் கரைச்சிட்டேன், தக்காளி கரைச்சிட்டேன். கரைச்சி தனியாக வச்சுருந்தேன் இந்த பாத்திரத்தில். அது எல்லாத்தையும் இதில் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இப்போ காயெல்லாம் நம்ம வச்சுருக்கலையா, காயெல்லாம் இதில் போட்டு நிறைய காய் போட்டு பசங்களுக்கு நிறைய கொடுங்க. அதாவது காய்கறி சாப்பிட்லனா கூட இதில் உள்ள சாரெல்லாம் இதில் இறங்கியிருக்கும். இந்த குருமா வந்து ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம், ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதில் முட்டை உள்ள வேக வச்சு போட்டோம்னா முட்டை குருமா ஆகிடும். இந்த மெத்தடு நான்வெஜ்ஜு வெஜ்ஜு 2க்குமே நல்லது. இங்கே பாருங்கள், பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு 3 விசில் கொடுத்து வேக வச்சுருக்கேன், போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம சட்டுன்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா பேசிகிட்டு இருக்க டயத்தில் செஞ்சிடலாம். இப்போ இது நம்ம வேக வைக்க போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வெந்துச்சுன்னா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு சால்னா மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சாதம் வடித்து கூட வச்சுக்கலாம். இப்போ எங்கள் பாப்பாவுக்கெல்லாம் சாதம் வடித்து பிரியாணி சாப்பிட மாட்டா இல்லையா குழந்த, சாதம் வடித்து இதை நாங்கள் போட்டுக்கிறது. அவ்வளோதான். ஒரு விசில் போட்டேன், ஏன்னா காயெல்லாம் சீக்கிரம் வேவுன்ட்டு. இது வெந்துச்சுன்னா நம்ம குருமா ரெடி. இல்லை எண்ணெயில் பிரிஞ்சுட்டு வாங்க. ஒரு விசில் தான் கொடுத்து 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஓகே, பை பை.